ஹாய் ஆஸ்பிரன்ஸ். ஆந்திரா ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஐடென்டிட்டியில் இப்போ ஒரு பெரிய கிளாரிட்டி வந்திருக்கு. ஏப்ரல் 2026 இந்தியன் பார்லிமெண்ட் ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026 பாஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமா அமராவதி அஃபிஷியலி ஆந்திர பிரதேஷோட சோல் அண்ட் பெர்மனன்ட் கேபிட்டலாக மாறி இருக்கு. இந்த அமெண்ட்மெண்ட் ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014 சில முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷனோட ஆர்டிகல் 3 and 4 தான் வந்து பார்லிமெண்ட்டோட ஸ்டேட்டோட கேபிட்டலை டிஃபைன் பண்ணுற பவர் தருது. ஸ்டேட் அசம்பிளி 28 மார்ச் 2026 பாஸ் பண்ணுறாங்க ஒரு ரெசல்யூஷனை. அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பில்லோட ஒரு யூனிக் ஃபீச்சர் என்னன்னா, இது ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட், அதாவது பழைய டேட்ல இருந்து இது வேலிட் ஆகும். ஸோ ஜூன் 2, 2024 இருந்தே அமராவதி தான் அஃபிஷியல் ஆந்திர பிரதேஷோட கேபிட்டலாக லீகலாக கன்சிடர் பண்ணப்படும். கரெக்டாக 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜூன் 2, 2014 ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பைஃபர்கேஷன் நடந்துச்சு. அப்போ ஹைதராபாத் தான் அப்கமிங் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ், அதாவது 2024 ஜூன் 2 வரைக்கும் ஹைதராபாத் தான் 10 இயர்ஸ்க்கு கேபிட்டல்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 10 இயர் முடிகிறதுனால அந்த எக்ஸாக்ட் டேட்ல இருந்தே வந்து அமராவதிக்கு தான் வந்து அந்த பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி 2019 இருந்து 2025 பீரியட்ல 3 கேபிட்டல் மாடல், விசாகப்பட்டினம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல், அமராவதி லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல், குர்னூல் ஜுடிஷியல் கேபிட்டல்னு ஒரு ப்ரொபோசல் இருந்தது. இப்போ இந்த புதிய அமெண்ட்மெண்ட் மூலமா அந்த ஆம்பிகுவிட்டிக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் எல்லாமே சிங்கிள் லொக்கேஷன்ல அமராவதியில தான் இன்டெகிரேட் ஆக போகுது. ஸோ கேபிட்டல் சிட்டி மட்டும் இல்லை, ஸ்டேட்டோட ஓவரால் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் இப்போ சேஞ்சஸ் வருது. ஆந்திர பிரதேஷ்ல இப்போ 28 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. ரீசெண்டாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சிக்காக டிஸ்ட்ரிக்ட்ஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கவர்னன்ஸ் டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹை லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் லீகல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இப்போ ஃபுல் ஸ்விங்கில் அமராவதியில் சென்டர் பண்ணி தான் இருக்க போகுது. மேலும் காம்படேட்டிவ் எக்ஸாம் ஓரியன்ட் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கவர்மெண்ட் எக்ஸாம் சிம்பிளிஃபைட் தமிழ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.